குற்றம் வன்மம் எல்லாத்தையும் அவங்கள பார்த்தா அவங்க மேலயே கொட்டி தீத்துருவீங்க. இதெல்லாம் நாங்க இன்னும் எத்தனை வருஷம் பாத்துட்டு இருக்கணும்? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? நிறுத்துறா, நிறுத்துப்பா. கைய உங்கன பெரிய ஆம்பளையா நீ? வாங்கிட்டே இல்லண்ணே பாப்பாங்கிட்ட. கதிரே, நான் 2-3 தடவை ஈஸ்வரி கை நீட்டி அடிச்சிருக்கேன். அது தப்புன்னு இப்ப மனசார உணர்ந்திருக்கேன். இந்த வீட்டு பொம்பளைகளை அடிச்சு துன்புறுத்தி அவங்களை நோகடிச்சு தான் இந்த விழா நடக்கணும்னா அந்த மணி விழா எனக்கு வேணாம்டா. இல்லம்மா, ஒரு மண்ணு வேணாம் எனக்கு. எல்லா ஏற்பாடையும் கேட்டு சொல்லுங்க. சொல்றத கேட்டா சொந்தக்காரனை சொல்றத நிறுத்துறேன். என்ன பேசுறீங்க? அவசரப்பட்டு பேசாதீங்க, எந்த முடிவும் எடுக்காதீங்க, சொல்றது கேளுங்க. டேய், எனக்கு இந்த குடும்பம் முக்கியம். இந்த குடும்பத்தை குலைக்கிற அந்த மணி விழா எனக்கு வேணாம்டா. தீர்மானம் சொல்றேன் நானு. நிறுத்திருக்கடா. அண்ணா நான் சொல்றது கேளு. சொல்றது கேளு. இப்ப சந்தோஷமா 2 பேருக்கும். ஏய், எதுக்கு கத்துற? அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன எப்படி நிறுத்தணும் தான பிளான் பண்ணீங்க? பிளான் பண்ணி நடந்துச்சுல. ஏய், உங்க அண்ணன் ஏன் அவதான் உங்களுக்கு முக்கியமா? வாயை மூடிட்டு போ. ஆற வாயை மூடிங்க. அதெல்லாம் வால்ட்ட வச்சுக்க. எல்லாம் போட்டாடியல வந்துது. போய் கேட்றா அவளே. ஆக மொத்தம் எல்லாரும் சாச்சிட்டீங்க. சந்தோஷமா? போடா, போய் ரூம்ல போய் உட்கார்ந்து கத்து போ. சொல்லி வைங்க உங்க தம்பிட்ட. பெரிய இவன் மாதிரி பண்றா. எல்லாம் ஒரு லிமிட் தான். போங்க, அதான் முடிச்சிட்டீங்கல்ல. பொம்பளைகளை நல்லா நடத்துங்கன்னா அதை மட்டும் செய்யுங்க. பேசிட்டே போறீ. அம்மா மீனாட்சி அம்மா, இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும். சக்தி, சக்தி, ஏன் இப்படி பண்ண? இங்க பாரு, நீ முழிச்சிட்டு தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. எங்க அப்பா கிட்ட ஏன் நீ பேசுன? சக்தி, உன்கிட்ட தான் பேசுறேன். பதில் சொல்லு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம எதுக்கு எங்க அப்பாட்ட போய் பேசுன? அதையே பிடிச்சி தூங்கிக்கிட்டு இருக்காம பேசாம படு தூங்குறியா? அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னால என்கிட்ட ஒரு வாட்டி போன் பண்ணி பேசிருக்கலாம் தானே கேக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியாவது சொல்லிருக்கலாம்ல. உங்க அண்ணன் ஞானமும் சரி, கதிரும் சரி, அவங்க மாமனார் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும் போனதுக்கு பிறகும் அக்காங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி பேச சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ எல்லாம் வேண்டாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவருக்கு டைரக்டா கால் பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சக்தி, என்ன நினைச்சு இப்படி பண்ண சொல்லு. சும்மா தொணன்னு கேட்டதையே கேட்டுக்கிட்டு அத கீழே எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சுல. நீ நினைச்ச மாதிரி அந்த மனுஷனே வாயால இந்த ஃபங்க்ஷனே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல என்னடி வேணும் உனக்கு? இல்ல சும்மா எங்க அண்ணனுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஒரு விஷயத்துல அவங்க பொண்டாட்டி கிட்ட கேட்ட என்னத்தையோ பண்ணிட்டாங்கப்பா. அவங்கள மாதிரி நானும் உங்க அப்பனுக்கு போன போடுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிருக்கணும், பேசிருக்கணும். நீ இவ்வளவு சொல்றியே. மத்த விஷயத்துல அவங்கள மாதிரியே இருக்கவா? பரவாயில்லையா? இப்ப எதுக்கு இப்படி கத்துற? நடு ராத்திரில ஒரு மனுஷனை எழுப்பி கேட்டதே கேட்டுக்கிட்டு இருந்தா பின்ன கத்தாம என்ன கொஞ்சம் வாங்களா? கேட்டா பதில் சொல்லு சக்தி, கத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஜனனி நீ ஆர்குமெண்ட் பெருசாக்கிட்டே போற. இது நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதை இன்னையோட பேசி முடிச்சுக்கலாங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன் சக்தி. என்னத்தை முடிக்கணுங்கிறப்ப? என்னத்தை முடிக்கணும் உனக்கு?
ஒண்ணு மாத்தி உன்னை கொண்டு அந்த என் மண்டைய போட்டு உருட்டாத ஜனனி. இங்க பாரு, உங்க அண்ணனை பத்தி உனக்கு புரியல சக்தி. ஏய், எங்க அண்ணனை பத்தி பேசாத. அப்படிதான் பேசுவேன். என்ன சொன்ன? நான் நினைச்சேனா உங்க அண்ணனோட ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு? என் மேல எதுக்கு பழிய போடுற? நான் எதுக்கு அவர் ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு நினைக்க போறேன் சக்தி? போது நிறுத்து, வாயை மூடிக்க. இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். ஒரு மனுஷனை நிம்மதியா வாழ விடுங்க. சக்தி, உங்க அண்ணன் மாதிரி ஒரு பொய்யான ஆளுக்காக ஏன் கூட சண்டை போட்டு போறதுல நியாயமே இல்ல சக்தி. சக்தி வா, வாயா வா. உட்கார் உட்காருப்பா. ஏப்பா சக்தி, நான் அப்பவே சொன்னேன்ல, எதுக்கு அவட்ட போய் வாய் கொடுக்குற? சரி விடுப்பா, எதுவும் பேச வேணாம், பேசாம இங்கே படுத்துக்கோ. வாப்பா சக்தி, வா மடியில் படுத்துக்கோ. வாயா. பரவாயில்ல. நீ பார்ப்பா சக்தி, இப்ப நீ என் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையா இருக்கலாம். சின்ன வயசுல நீயே நொய்யின்னு அழுதுகிட்டே இருப்ப. உன்னை தூக்கிட்டு வந்து என் மடியில போட்டு கதை சொல்லித்தான் தூங்க வைப்பேன். அதெல்லாம் உனக்கு ஏன் இருக்காது. கதை சொல்லி தூங்க வச்ச குணசீலன் உனக்கு தெரியாதுப்பா. கதிர் கூட மறந்துருப்பேன். ஞானத்துக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அம்மாவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். வா வாயா, மடியில் படுத்துக்கோ, படுத்துக்கப்பா. கேவல்பா சக்தி, உன்னைய என் மகன் மாதிரி பார்க்குறேன்னு சொன்னதுக்கு காரணமே நீ என் கைக்குள்ள வளர்ந்த பிள்ளடா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்ச நானு உன் கல்யாண விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்டா. இந்த பாருப்பா, இதா தர்ஷினி பிள்ளை நேத்து பிறந்தது. அது என்னை பார்த்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வாழ தெரியலன்னு புத்தி சொல்லுது. அப்படிப்பட்ட நானு உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சுதான் தப்பா போச்சு. நீ சந்தோஷமா இருக்கணும், குடும்பம் தழைச்சு வரணும்னு பண்ண காரியம் தான் அது இவ்வளவு பெரிய சங்கடத்தில் கொண்டாந்து விட்டுருச்சு. சரி விடுப்பா,